இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லேமினாவை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பென்டகனை பொறுத்த வரைக்கும் பென்டகனல் லேமினாவோட இன்பிட்வீன் ஆங்கிள் 108 டிகிரி எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இப்போ 30 mm நீங்கள் பென்டகன் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 mm என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் கார்னர்லேருந்து 108 டிகிரிக்கு 30 mm அகெயின் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கார்னர் கிடைக்கும். ஸோ அந்த கார்னர்லேருந்து 30 mm ஒரு ஆர்க்கு, இன்னொரு கார்னர்லேருந்து 30 mm ஒரு ஆர்க்கு, தென் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்டகன் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம ஹெக்ஸகனுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் 120 டிகிரி வச்சு ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கிள் வச்சும் ட்ரா பண்ணலாம். நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் நிறைய சம்ஸ் இருக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸுக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெக்ஸகன் வந்து சர்க்கிள் வச்சு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இப்போ 30 mm நான் ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா 30 mm ரேடியஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் த்ரூ சென்ட்ரு வழியாக அதோட டயமீட்டர் லைன், இப்போ நமக்கு டாப்லையும் பாட்டம்லேயும் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ டாப் பாயிண்ட்லேருந்து 30 mm ரைட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி பாட்டம்லேருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க்கு. இப்போ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெக்ஸகன் கிடச்சிரும். ஸோ அகெயின் சொல்கிறேன், இப்போ 30 mm ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா 30 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் டாப்பில் பாட்டமில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டாப் பாயிண்ட்டை சென்டராக வச்சு 30 mm ரைட் சைடில் ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க்கு கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாட்டமை சென்டராக வச்சு ரைட் சைடில் ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஹெக்ஸகன் கிடைக்கும். இதே ஹெக்ஸகனோட கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி 30 mm சர்க்கிளில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பாயிண்ட் கிடைக்கும். ரைட் சைடை சென்டராக வச்சுட்டு 30 mm ஒரு ஆர்க்கு டாப்லையும் பாட்டம்லையும் தென் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு டாப்லையும் பாட்டம்லையும் ஆர்க் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். தென் வி கேன் கம்ப்ளீட் ஆஸ் அ ஹெக்ஸகன். ஸோ 30 mm சைடில் ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 30 mm ரேடியஸில் உள்ள சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனோ இல்லை கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனோ யூஸ் பண்ணி லைக் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டயாமீட்டரை வச்சு ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் நார்மலாக இந்த கண்டிஷனில் இருந்தது, அதாவது எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் இன்க்ளைன்ட் 45 டிகிரி. ஸோ அது ட்ரா பண்ணுறது நிறைய பேருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 45 டிகிரிக்கு 30 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபார் 30 mm ஸ்கொயர். தென் அந்த லைனோட 2 கார்னரில் இருந்தும் 30 mm லைன் 90 டிகிரிக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க, அந்த லைன் வந்து 45 டிகிரி இருக்கணும். அந்த அந்த லைனோட 2 பாயிண்ட்டில் இருந்தும் 90 டிகிரிக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அகைன் 30 mm லைன் ட்ரா பண்ணிக்கணும். தென் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டலில் உள்ள 2 பாயிண்ட்டும் சேம் லைனில் வரும், வேர்ட்டிக்கல் லைனில் 2 பாயிண்ட் வரும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இது டீவியேட்டாக இருந்தது அப்படின்னா தப்பு, சரிங்களா? இதே ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 30 mm ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 30 mm ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் 60 டிகிரி வச்சும் லைன் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30 mm லைனில் பாட்டம் பாயிண்ட் டாப் பாயிண்ட்லேருந்து 30 mm ஆர்க் அடித்தோம் ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, லேமினாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் என்ன டவுட் வரும் அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் தான். அந்த லேமினாவை எந்த ஓரியன்டேஷனில் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ நார்மலாக லேமினா வந்து ஹெச்பியில் ரெஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விபியில் ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட்டாகி இருந்தது அப்படின்னா அந்த லேமினாவை ஹெச்பி சைடில் ட்ரா பண்ணணும். அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே விபி, கீழே வந்து ஹெச்பி. ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் லேமினாவை எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே ட்ரா பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போது ரெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லைன்னா கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ சைடு ஆர் எட்ஜ் ரெஸ்டிங்னா அதோட சைடு ஒரு சைடை வந்து பர்பண்டிகுலராக ரைட் சைடில் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லெஃப்ட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது சொல்லியிருக்கவே மாட்டாங்க, எது ரெஸ்ட் ஆகியிருக்கோ அதை லெஃப்ட்டில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் ரைட் சைடில் வந்து மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ட்ரா பண்ணுறவங்க
ரைட் சைட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைட் சைட்லேயே நம்ம இந்த டிப்ஸையும் சொல்லுவோம். நீங்கள் லெஃப்ட் சைட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்டிங் எலமெண்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு அந்த லேமினாவில் உள்ள ஒரு எட்ஜை ரைட் சைடில் பர்பண்டிகுலராக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணி அந்த லேமினாவை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா ஒரு கார்னரை ரைட் சைடு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லேமினாவை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எட்ஜ் ரெஸ்டிங்கோ கார்னர் ரெஸ்டிங்கோ எந்த எலமெண்ட் ரெஸ்ட்டாக இருக்குதோ அந்த எலமெண்ட்டை ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இதே வந்து விபி ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா விபிங்கிறது XYக்கு மேலே. ஸோ அபவ் த XY we have to draw. இதுலேயும் அதே மாதிரி தான் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா எட்ஜை ரைட் சைடில் வச்சுக்கணும். கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னா கார்னர் ரைட் சைடு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சிம்பிள் ப்ரொஜெக்ஷனோட ரெஸ்டிங் கண்டிஷனை ட்ரா பண்ணியிருக்கலாம். இப்போ மற்ற லேபை நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெக்டாங்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெக்டாங்கிளில் கார்னர் ரெஸ்டிங் கேட்குறது ரொம்பவே வந்து ரேர். எப்போவுமே எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் தான் கேட்பாங்க. அந்த எட்ஜ் ரெஸ்டிங்லையும் ஷார்ட்டர் எட்ஜ் ரெஸ்டிங் லாங்கர் எட்ஜ் ரெஸ்டிங் 2 கண்டிஷன் இருக்குது. ஷார்ட்டர் எட்ஜ் அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஷார்ட் எட்ஜு, லாங்கர் எட்ஜ் அப்படின்னா இன்னொரு எட்ஜு ரெக்டாங்கிளோட லென்த்தியஸ்ட் எட்ஜு. ஸோ ஷார்ட் எட்ஜ் கண்டிஷனில் வந்து ஷார்ட்டர் எட்ஜை ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். லாங்கர் எட்ஜ் கண்டிஷனில் லாங்கர் எட்ஜை ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். அது ஹெச்பியாக இருக்கலாம், விபியாக இருக்கலாம். ஹெச்பியாக இருந்தால் ஹெச்பி சைடில், விபியாக இருந்தால் விபி சைடில். ஷார்ட்டர் லாங்கர் எந்த எட்ஜை ரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த எட்ஜை ரைட் சைடில் வச்சு ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. ரெஸ்டிங் கண்டிஷன் தெரியும், பிளேன் வரைய தெரியும். ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகியிருந்தா, விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கா, எட்ஜ் ரெஸ்ட் ஆகிருக்கா, கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கா, இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் சிம்பிள் ப்ரொஜெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இன்க்ளைன் டு ஹெச்பி கொடுத்துருப்பாங்க, இன்க்ளைன் டு விபி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன், ஒரு எட்ஜ் இன்க்ளினேஷன் கொடுத்துருப்பாங்க. எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். எந்த ஆங்கிளை ஃபஸ்ட் எடுக்கணும்? ஸோ எந்த ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. லேமினா எந்த பிளேனில் இருக்குதோ அந்த ஆங்கிளை ஃபஸ்ட் எடுக்கணும். இப்போ இதில் ஸ்கொயர் லேமினா பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி பிளேனில் இருக்குது. அப்போது ஹெச்பிக்கான ஆங்கிளை ஃபஸ்ட் எடுத்துக்கணும், விபிக்கான ஆங்கிளை செகண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் லேமினா வந்து விபியில் ரெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா விபிக்கான ஆங்கிளை ஃபஸ்ட் எடுத்துக்கணும், ஹெச்பிக்கான ஆங்கிளை செகண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு லேமினா எந்த பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்குதோ அந்த ஆங்கிள் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகியிருந்தது அப்படின்னா ஹெச்பிக்கான ஆங்கிள் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். இதே விபியில் ரெஸ்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா விபிக்கான ஆங்கிள் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். ஸோ சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனை ஃபஸ்ட் எடுக்கணும், எட்ஜ் இன்க்ளினேஷனை செகண்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ளினேஷன் எந்த பிளேனில் இருக்கோ அந்த ஆங்கிளே ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் இன்க்ளினேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ளைன் லைனில் எந்த எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து ரொம்ப பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பென்டகனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே கிடையாது. பென்டகனில் எப்போவுமே எட்ஜ் இன்க்ளைன் தான் கொடுப்பாங்க. செகண்ட் இன்க்ளினேஷன் எட்ஜாக தான் இருக்கும். ஸோ பென்டகனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பென்டகனோட ஒரு எட்ஜு விபி இன்க்ளைன்ட் ஆங்கிள், அதாவது செகண்ட் இன்க்ளைன்ட் ஆங்கிளுக்கு பேரலாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே வந்து ஹெக்ஸகனில் எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன்லேயும் அதே தான். ஹெக்ஸகனோட ஒரு எட்ஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா விபி இன்க்ளினேஷன் ஆங்கிள், செகண்ட் இன்க்ளினேஷன் ஆங்கிளுக்கு பேரலாக இருக்கணும். இதே கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனில் டயகனல் இன்க்ளினேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போது ஹெக்ஸகனுக்கு இதுதான் டயகனல், அதே மாதிரி ஸ்கொயருக்கு இது டயகனல், சர்க்கிளுக்கு இது டயகனல். அந்த டயகனல் எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த இன்க்ளைன் லைனுக்கு மேலே இருக்கணும். ஸோ செகண்ட் இன்க்ளினேஷனை பொறுத்த வரைக்கும் அது எட்ஜ் இன்க்ளைன்ட் ஆகிருக்கா, டயகனல் இன்க்ளைன்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. பொதுவாக எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனில் எட்ஜ் தான் இன்க்ளைன்ட் ஆகிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பென்டகனை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் ரெஸ்டிங்கோ கார்னர் ரெஸ்டிங்கோ எட்ஜ் தான் இன்க்ளைன்ட் ஆகிருக்கும். ஆனால் ஹெக்ஸகன், ஸ்கொயரு, சர்க்கிள் இதெல்லாம் கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனில் கொடுக்குறப்போ அதோட டயகனல் இன்க்ளைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டயகனலை அந்த இன்க்ளைன் லைன் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இந்த கேஸில் உள்ள டயக்ராம்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி டில்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கார்னர் ஹெச்பிலையும் அதுக்கான ஆப்போசிட் கார்னர் விபிலையும் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இதை நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து சைட் வியூ ட்ராப் பண்ணுறது மூலமாக இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் அப்படி ட்ராப் பண்ணுறதை விட 90 டிகிரி டில்ட்டிங்கில் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா சம் ரொம்பவே ஈஸியாக முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஹெச்பி கூட 60 டிகிரியும் விபி கூட 30 டிகிரியும் சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1 கார்னர் ஹெச்பிலையும் அதுக்கு ஆப்போசிட் கார்னர் விபிலையும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த ப்ராப்ளமும் நம்ம பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்டாக ட்ரா பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்கும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது எட்ஜ் ரெஸ்டிங்கோ கார்னர் ரெஸ்டிங்கோ எதுவாக வேணால் இருக்கலாம். விபிக்கு பேரலாக இருக்குது, இல்லை வந்து ஹெச்பிக்கு 90 டிகிரியாக இருக்குது, இந்த மாதிரி 90 டிகிரியில் டில்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த 2 ப்ராப்ளம்லையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 1 கார்னர் ஹெச்பி ஆப்போசிட் கார்னர் விபி. ஸோ இது கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் தான். ஸோ ஹெக்ஸகனை கார்னரை ரைட் சைடில் வச்சுட்டு ஹெக்ஸகன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஹெக்ஸகன் ஹெச்பியில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹெச்பி ஆங்கிளை ஃபஸ்ட் எடுப்பீங்க, 60 டிகிரி எடுத்து முடிச்சாச்சு. இப்போது ஏங்கிற பாயிண்ட்டை ரெஸ்டிங்கில் வச்சுட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னர் என்ன அப்படின்னா டி. ஏ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, டி விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஹெச்பி ரெஸ்டிங் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே டச் ஆகிருக்கும், விபி ரெஸ்டிங் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே டச் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து ஹெச்பி லைனுக்கு எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே டச் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் கார்னர் என்ன அப்படின்னா டி. ஸோ டி வந்து விபி ரெஸ்டிங் அப்படிங்கிறதுனால டி வந்து எங்கே டச் ஆகிருக்கணும் அப்படின்னா கீழே டச் ஆகிருக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் அப்படியே டிங்கிற பாயிண்ட்டை மட்டும் தூக்கிட்டு போய் எக்ஸ்ஒய் லைனில் டச் ஆகிற மாதிரி திருப்பி ட்ரா பண்ணணும். பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சேம் டயக்ராம் என்ன பண்ணுவீங்க, ரிப்பீட் பண்ணுவீங்க. மேலே ஏ டச் ஆகியிருக்கும், கீழே டி டச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி டில்ட்டிங்கை வச்சு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். டீட்டெயில்டு வீடியோ அவைலபிளாக இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 90 டிகிரி டில்ட்டிங் ப்ராப்ளம். அதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஆங்கிளை பேரலல் ஆர் பெர்பெண்டிகுலர் இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்டகனோட எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் தான். ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, ஹெச்பி ஆங்கிள் வந்து 6 டிகிரி. ஸோ 60 டிகிரியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ட்ரா பண்ணிடுவீங்க. செகண்ட் ஆங்கிள் சொல்லாமல் ரெஸ்டிங் எட்ஜ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ரெஸ்டிங் எட்ஜ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்க ஏபிங்கிற எட்ஜ் தான் ரெஸ்டிங் எட்ஜ். ஸோ ஏபி எட்ஜ் எப்படி இருக்கான் அப்படின்னா விபிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதை அப்படியே 90 டிகிரி திருப்பிடணும். ஸோ இங்கே பாக்ஸ் மெத்தடில் இந்த டயக்ராமை அப்படியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 90 டிகிரியில் திருப்பிடுவீங்க. ஸோ இந்த ஏபிங்கிற எட்ஜ் வந்து விபிக்கு பேரலாக அமைஞ்சிரும். ஸோ இந்த 2 சம்மே ஸ்பெஷல் ப்ராப்ளம் தான். இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி அப்படின்னா 2 ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா a rectangular plate 70/40 ஒன் ஆஃப் த ஷார்ட்டர் எட்ஜ் இன் விபி. அதாவது ரெக்டாங்கிள் விபி ரெஸ்டிங் ஷார்ட்டர் எட்ஜ். அப்போது ரெக்டாங்கிளை விபி சைடில் ட்ரா பண்ணுவீங்க, ஷார்ட்டர் எட்ஜ் வந்து ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு ரெக்டாங்கிள் விபியில் இருக்கிறதுனால விபி ஆங்கிள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஆனால் சம்மில் விபி ஆங்கிள் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன்க்ளைன் 40 டிகிரி டு ஹெச்பி. அவ்வளோதான். விபி ஆங்கிளை கொடுக்காம அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா 40 mm இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெக்டாங்கிள் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ஒரு 40 mm ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கேஸில் நம்ம ஹெச்பி ரெஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் ஒரு ஆங்கிள் கொடுக்காம டாப் வியூ ஆர் ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விபி ரெஸ்டிங் ப்ராப்ளம்க்கு ஃப்ரண்ட் வியூ ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 50 mm ட்ரையாங்கிள். அது பார்த்தீங்க அப்படின்னா அதோட டாப் வியூ அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு சைடு வந்து 50, இன்னும் 2 சைடு வந்து 40 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளை டைரெக்டாக கொடுக்காம நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோ டாப் வியூவோ அதோட ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சர்ஃபேஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த டிப்ஸில் எல்லாமே எனக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸுக்கு மினிமம் 5 வீடியோஸ் அது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் போட்டிருப்போம். 1 by 1 வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் உள்ள டிப்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். தேங்க்யூ.